நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மதுரையிலிருந்து மாரிஷ்குமார் வழக்கறிஞர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இந்த அஜித்குமார் வழக்கு சமீபத்தில் ஹியரிங் வந்துருச்சுங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஐயோட விசாரணை நல்லபடியா முறையா நடைபெறுதா? நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல இருக்கா? இன்னும் இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த குற்றப்பத்திரிகையில முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சார், சிபிஐ விசாரணை சரியான கோணத்துல தான் போகுது அப்படிங்கிறத நம்ப வச்சிருக்காங்க நீதிமன்றத்துல நேத்து. ஏன்னா கடந்த முறை வரும்போது என்னுடைய சக வழக்கறிஞர் திரு ஹென்றி சார் கூட சிபிஐ விசாரணை நீண்ட நாட்கள் போய்விடும், அதனால ஸ்பெஷல் டீமே போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை வச்சாரு. ஆனா நாங்க அதுல உடன்படல. ஏன்னா ஸ்பெஷல் டீம்ல இருக்கிறவங்களும் தமிழக அரசை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடும் என்பதால் 5 போலீஸ் அதிகாரிகளும், ஏற்கனவே குற்றச்சாட்டப்பட்ட 5 போலீஸ் அதிகாரிகளும் அதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் கரிசனம் காட்டப்படும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அதற்கு உடன்படவில்லை. ஆனால் நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. கடந்த முறை வரும்பொழுது 20/8/2025 தேதிக்குள் குற்றப்பத்திரிகையை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும், ஏற்கனவே அவருக்கு 7.5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த 7.5 லட்சம் ரூபாய் பத்தாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி நாங்க வாதாடின அடிப்படையில 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிறதையும் நீதிமன்றத்துல உத்தரவா போட்டு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க. அந்த வழக்கு நேற்று மீண்டும் நீதிபதிகள் முன்பு பட்டியலிடப்பட்டது. அதில் வந்ததுல ஒரு விதத்துல எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா, மொத்தம் 6 பேர் அந்த பையனை அடிச்சு கொலை பண்ணதுல 6 பேர் இன்வால்வ்டு. அதுல ஒரு டிரைவர் மிஸ்டர் ராமச்சந்திரன் என்பவரை போலீசார், தமிழக போலீசார் வழக்கு பதிவும் பொழுது அவரை விடுவிச்சுட்டு 5 பேரை மட்டும் அதுல வழக்குல குற்றவாளியா சேர்த்திருந்தாங்க. இப்போ சிபிஐ அந்த விசாரணையை துரிதப்படுத்தி 6வது நபராக அந்த ராமச்சந்திரனையும் இந்த வழக்குல குற்றவாளியா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிளஸ். இதுல இன்னொரு மைனஸ் என்னன்னு நாங்க பாக்குறோம்னா, கடந்த முறை விசாரணைக்கு வரும் பொழுது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னன்னா, அந்த நிகிதா அவர்கள் கொடுத்த புகார், அதாவது அந்த இறந்த பையனின் மீது சாட்டப்பட்ட திருட்டு பழி புகார் மற்றும் இந்த பையனை அடிச்சு கொண்டதோட போடப்பட்ட எஃப்ஐஆர் 2 வழக்குகளையும் நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தி சார்ஜ் ஷீட் போடணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனா சர்ப்ரைஸா என்ன பண்ணாங்க, சிபிஐ நேத்து அந்த பையன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மட்டும் நாங்க சார்ஜ் ஷீட், அதுவும் இடைக்கால சார்ஜ் ஷீட் தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் முழுமை அடையவில்லை. இடைக்கால சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்க. அதுலதான் இந்த ராமச்சந்திரனை அக்யூஸ்டா சேர்த்ததை நீதிமன்றத்துல சொன்னாங்க. நாங்க உடனடியா குறுக்கிட்டு நீதிமன்றம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உத்தரவு என்ன அப்படி நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, 2 வழக்குகளையும் விசாரிச்சு நீங்க சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது தான். ஏன் நிகிதாவோட சார்ஜ் ஷீட்டை இன்னும் நீங்க போடாம இருக்கீங்க அப்படிங்கிற வாதத்தை நாங்க முன் வச்சதுல நீதிமன்றம் கேட்ட கேள்வியில தமிழக அரசிடம் வந்த பதில் என்னன்னா, நாங்க ஃபைல ரெடியா தான் வச்சிருக்கோம், சிபிஐ எங்க கிட்ட வாங்கல. அவங்க ஜிஓ போட்டு 1 மாசம் ஆச்சு, இவங்க ஃபைல வாங்கலன்னு தமிழக அரசு சொல்லுது. சிபிஐ என்ன சொல்லுது, இல்ல அவங்க தான் எங்க கிட்ட ஃபைல கொடுத்துருக்கணும், ஆனா அவங்க எங்க கிட்ட ஃபைல கொடுக்கல அப்படின்னு அவங்க வாதம் பண்ணாங்க. நீதிமன்றம் சரி ஒரு கேஸ்லயாவது இவங்க சார்ஜ் ஷீட்டை பிரைமரியா ஃபைல் பண்ணி ஒரு அக்யூஸ்ட சேர்த்திருக்காங்க அப்படிங்கறது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகி நீதிமன்றம் அவங்களுக்கு மீண்டும் 1 மாத காலம் டைம் கொடுத்து, அந்த 1 மாத காலத்துல நேற்றிலிருந்து 1 வார காலத்திற்குள் அந்த நிகிதா அந்த இறந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கின் ஆவணங்களை சிபிஐயே போய் தமிழக அரசிடம் முறையான வழிமுறைகளை பின்பற்றி ஃபைல வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த விசாரணையும் துரிதப்படுத்திட்டு 24/9/2025 தேதிக்குள் அந்த வழக்கிலும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதுல அந்த ஏற்கனவே நம்ம பேசினதான் தமிழகமே பேசிச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த யார் சார் அந்த கேள்வி இந்த வழக்கிலும் பெரிய கேள்வியா பேசப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றம் கூட காலப்போக்குல அந்த சாரை மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எங்க கிட்டையும் கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. ஆனா நாங்க அதை விடுற மாதிரி இல்ல. நான் கடந்த முறை உங்களிடம் கூறும்போது கூட சொல்லியிருந்தேன், வாட்ஸ்அப் கால் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க விசாரிக்கிறதுக்காக அடுத்த முறை முறையிட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன இன்டர்வியூல நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா நீதிமன்றமே நம்ம ஆர்குமெண்ட் இதை வைக்கல. இந்த சம்பந்தப்பட்ட ஆர்குமெண்ட் நம்ம நீதிமன்றத்தில் வைப்பதற்கு முன்பாகவே நீதிபதிகளே முன் சரி சார் 6 பேரை சேர்த்துட்டீங்க,
யாரோ போன் பண்ணி தான் வந்து இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது எங்களுக்கே ஒரு ஐயப்பாடா இருக்கு. அதுதான் ஏற்கனவே பேசப்பட்டது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சிபிஐ அதிகாரிகிட்ட கேட்டாங்க. அந்த சிபிஐயோட டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கோர்ட்ல நேரடியா பிரசன்டா இருந்தார். கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நிகிதா யாரெல்லாம் இதுல ஐயப்பாட்டில் உள்ளார்களோ அவர்களுடைய போனை எல்லாத்தையும் சிபிஐ சீஸ் பண்ணிருக்கு. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போனை எல்லாத்தையும் சீஸ் பண்ணிருக்கு. அத டெல்லியில் இருக்கக்கூடிய மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மத்திய தடவியல் துறைக்கு அந்த போனை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல வந்து நார்மல் கால் பண்ணியிருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபேஸ் டைம் இப்போ உள்ள டெக்னாலஜியில் அவங்க எந்த கால் பண்ணியிருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்திய போனை சிபிஐ கைப்பற்றி இருக்கும் நம்புறோம். ஏன்னா நீங்க ஒரு ஐஎம்ஐ நம்பரை வச்சு நீங்க ஒரு போனை யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு நாள் நீங்க அதை பயன்பாட்டில் இருந்ததுங்கிறத எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ப்ராப்பரா சிபிஐ வந்து அதை கைப்பற்றிருக்கும் நம்புறோம். அப்படி கைப்பற்றிருக்கும் பட்சத்தில் அந்த போன் பண்ணி அழுத்தம் கொடுத்த யார் அந்த சார் அப்படிங்கிறதையும் இந்த வழக்குல குற்றவாளியை சேர்க்க சொல்லி நீதிமன்றம் நேற்று போட்ட உத்தரவுல 3 இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கோர்ட் ரொம்ப கான்சியஸா இருக்கு. இந்த இஷ்யூல பின்னால் இருந்து இயக்கிய அந்த அதிகாரிகள் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் நீதிமன்றமும் உறுதியாக இருக்கிறது என்பதை நம்புகிறோம். சிபிஐயும் அதே கோணத்தில் வழக்கை கொண்டு செல்கிறது. ஆனா என்ன ஒரு டவுட், தமிழக அரசும் ஃபைல நான் கொடுக்கலங்கிறான், சிபிஐ நான் போய் வாங்கலங்கிறான். இது இந்த வடிவேலு நானும் வாங்கல, பால உருட்டி விட்ட கதையா இருக்கு. இதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆனா நீதிமன்றம் அதுக்கு ஒரு கிடுக்குப்பிடிய போட்டிருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, வழக்கை நாங்க முடிச்சு வைக்க மாட்டோம், இந்த வழக்கை நாங்க கண்டினியூவா மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிபிஐ அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கெடுபிடி. இந்த கெடுபிடியிலிருந்து அவர்கள் விரைவில் வெளியேறி செல்லிவிட முடியாது. அதே போல அந்த சிபிஐ அதிகாரி டிஎஸ்பியோட பேரை ஆர்டர்ல மென்ஷன் பண்ணி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விரைவா விசாரணை நடத்துறதுக்காகவும் 102 விட்னஸஸ் சாட்சிகள் 102 பேரை விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 103 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆவணங்களுக்கு அந்த பையனை அடிக்க பயன்படுத்திய கம்புல இருந்து அந்த பையனுடைய உடை, அங்கே சிதறி கிடந்த அந்த எலக்ட்ரிக் பைப்பு, அது போக எல்லாமே 103 ஆவணங்களை போலீசார் வந்து கைப்பற்றி இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்காங்க. இது இன்னும் கூடுமா அப்படின்னா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பொதுமக்களே அங்க உள்ள கடைக்காரங்களே முன் வந்து சாட்சியம் அளிக்கிறாங்க இந்த வழக்குல. அதனாலதான் 103 விட்னஸஸ் வந்திருக்காங்க. இந்த 103 விட்னஸஸும் நிறைய பேரு அந்த அடிபட்ட பயன்களும் அதுல கொடுத்திருக்காங்க. அது போக அங்க இருந்த கடைக்காரர்கள், பொதுமக்கள் தாமாக முன் வந்து இந்த வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும், இந்த அஜித் குமாருக்கு நடந்த சம்பவம் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இனிமேல் யாருக்கும் இது போன்ற நிகழ்ச்சி நடந்துவிடக்கூடாது என்பதை எண்ணி அவர்களே வந்து நிறைய பேர் வந்து விட்னஸ் கொடுத்ததா நீதிமன்றத்துல நேத்து முறையிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இதுல குறிப்பா அந்த நிகிதா அந்த அம்மா கிட்ட போகாத அளவுக்கு ஒரு சிபிஐ அதிகாரி இருக்காங்க, தமிழக போலீஸும் போகல. ஓகே, ஒருவேளை லோக்கல் பர்சன்னா கூட இருக்கிறாங்க. ஆனா சிபிஐ அதிகாரியும் போகலன்னா அவ்வளவு பெரிய ஆளா நிகிதா, அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அப்படின்ற கேள்வி கூட இருக்குல்ல. ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர்கள் வந்து கல்வி போதிப்பதை விட்டு இது போன்று இப்ப இந்த வழக்கு விசாரணை வந்த பிறகு சோசியல் மீடியாலையும் செய்தி சேனல்களையும் உங்களை போல யூடியூப் சேனல்களையும் பல்வேறு செய்திகளை பார்க்க முடியுது. இந்த லேடி இதே மாதிரி 10 முறை இந்த நகை காணாம போனதாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் 2 முறை ரெக்கவரி வாங்கினதா சொல்றாங்க. அப்போ இதோட பேக்ரவுண்ட பாருங்க. அதுவே வந்து நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் உடன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்பு வைத்துள்ளார்கள் என்று சொல்லுவது மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதா இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஆள்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு காரணம் பணமா இருக்க வாய்ப்பு இல்ல, வேற ஏதாவது தொடர்புகள் அவர்களுக்குள் இருக்கா என்பதை வந்து இறைவன் தான் வந்து அதை வந்து சுட்டி காட்டி இந்த வழக்கில் வெளிக்கொண்டு வரணும். அது என்ன வெளியே சொல்ல முடியாத என்ன தொடர்பு என்பது தெரியவில்லை. ஏன்னா இந்த வழக்கை விசாரிச்சிருச்சு. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வழக்கு. ஒரு கொலை வழக்கு நடந்திருக்கிறது, 102 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், 103 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா நிகிதா வழக்கு ஒரு சாதாரண சின்ன வழக்கு, திருட்டு வழக்கு சார். பேசிக்கு அந்த பொம்பளை மன்னிக்கணும், இதை நீங்க திருத்திருங்க, பொம்பளைங்கிற சொல்லாதீங்க, அந்த பெண் எங்க இந்த நகைகளை வாங்கினாங்க, அதுக்குரிய பில் கொடுத்தாலே அது போக அன்று அவர்கள் அணிந்து வந்தார்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வேற இடத்துல இருந்து கிளம்பும் போது அங்க நகையோட இருந்த புகைப்படங்களோ, நகையோட இருந்த சிசிடிவி காட்சிகளோ இருந்தாலே அந்த வழக்கில் ஒரு முடிவு எளிமையாக எட்டப்பட்டு விடலாம். ஆனால் சிபிஐ விசாரணையில்
ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெளிவா கொண்டுட்டு வந்ததா நம்ம ஊடகங்கள் மூலமா பார்க்க முடியுது. சார் அந்த பையன்ட்ட சாவிய குடுத்ததுல இருந்து 2ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பையன் அந்த சாவிய வந்து திரும்ப அந்த பெண்ணிட்ட குடுத்துட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற முக்கியமா குறிப்பிடுறது என்னன்னா, அந்த பையனுக்கு டிரைவிங் தெரியாதுங்கிறத சொல்றாங்க. சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த காரு அந்த கோயிலோட கேம்பஸ விட்டு வெளிய போலங்கிறாங்க. சோ ஒரு ஒரு முன் தொடக்கமா இந்த விசாரணை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு ஃபைல் ஃபார்மலா வராததுனால எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிந்து சிபிஐ அந்த வழக்கிலும் ஒரு 50% ஆஃப் இன்வெஸ்டிகேஷன இதோட சேர்ந்தே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த லேடி வந்து குடுத்த அந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த வழக்குக்கு மூலம். அதை தொடாம சிபிஐ இந்த வழக்கை வந்து கொண்டுட்டு போயிருக்காது. அதனால அதுலயுமே ஒரு சில விஷயங்களை விசாரிச்சிருப்பாங்க. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் போடப்பட்டு தமிழக காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் திரும்ப சிபிஐ இடம் ஒப்படைச்சு அவங்க ஒரு ரீரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சேம் எஃப்ஐஆர் அது அப்படியே கண்டென்ஷனை போட்டு ரீரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரீரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் தான் சிபிஐ அதோட விசாரணை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சோ அதனால அவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 24/9/2025 அந்த அப்பாவி இளைஞன் இந்த நகையை எடுத்தானா எடுக்கலாங்கிறதும் தெரிய வந்துடும். ஒருவேளை இந்த பெண்ணும் அந்த வயதான பெண்மணியும் நகையே அணிந்து வரவில்லை என்று அதில் விசாரணையில் தெரிய வந்தால் இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம். இந்த இந்த கொலை வழக்கில் கூட அவர்கள் அக்யூஸ்டா சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் கொடுத்த இன்டியூஷன்ல தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இதே வழக்கில் கூட இந்த பெண்மணி ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு 5 அப்பாவி காவலர்கள் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒபேத ஆர்டர்னு சொல்லி உயரதிகாரிகள் சொன்னதை செஞ்சதுக்காக இன்றைக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் இந்த பெண்மணியும் ஜெயிலுக்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை பார்க்குற ஒரு லேடி. எதுவும் டிசிப்ளினரி ஆக்ஷன் இது வரைக்கும் எடுத்திருக்காங்களானே தெரியல. அதையும் வந்து ரொம்ப சைலண்டா வச்சிருக்காங்க. அந்த அம்மா ரெகுலரா காலேஜுக்கு போகுதா, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குற்ற பின்னணி கொண்ட பல்வேறு நபர்களை ஏமாற்றி வேலை மோசடி, மிகவும் கடுமையான மோசடி, இவ்வாறு பல மோசடியில் ஈடுபட்ட அந்த பெண் பாடம் நடத்தினா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வந்து கல்வி போதிக்கப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல. ஒரு சில மாணவிகளும் அவர்கள் மீது புகார் கொடுத்துள்ளதாக அரசல் புரசலா செய்தி வருது. நிக்கிதா மேல இந்த மாதிரி அவங்க வந்து கிளாஸ்ல வந்து எங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, சரியான வந்து ஒரு மரியாதையை எங்களை நடத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் கொடுத்ததா இதுல வந்தது. செய்தி சேனல்களையும் சோசியல் மீடியாலையும் பார்த்தேன். பட் ஆனா அதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியல, அது இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது போன்ற ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அப்பாவி இளைஞனை மதுரையில் கண்ணகி வந்து நீதி கேட்டு மதுரையவே எரித்தார். அந்த அந்த கோவில் அடித்த திருப்போணம் கோவில் இருக்கு இல்லையா, மடப்புறம் காளி, அந்த கோவிலுக்கென்று ஒரு வரலாறு உண்டு. அந்த கோவில் மதுரையின் நீதி தேவதை என்று அழைக்கப்படுகிறது. ஏதாவது நம்ம வீட்டுல களவு போயிருச்சுன்னா அந்த கோயில்ல போய் முறையிட்டு நம்மளோட நாணயங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாணயத்தை 2ஆ கட் பண்ணி அங்க பிரேயர் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ மாலையை சாத்திட்டு வந்தா அந்த தொலைந்து போன நபரை இறைவனே நம்மளிடம் காட்டி கொடுத்து அந்த தொலைந்து போன நகை நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது தென் மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் போய் நகை திருடு போனது, பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போகும்போது அந்த கோயில்ல போய் தான் பிரேயர் பண்ணி அதை மீட்ட வரலாறும் உண்டு. அந்த இடத்தில் ஒரு பொய்யான புகாரை கொடுத்திருந்தால் இந்த நிக்கிதா அவர்களை இவங்க போய் சாமி கும்பிட போயிருக்காங்க, அந்த சாமியே கேட்கும். அதுதான் வந்து நடக்க போகுது. குறிப்பா சார், ஒரு இந்த மாதிரி வேலை, அதாவது பணத்திற்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாத்திய வழக்குல அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாப்ல. ஆனா இந்த அம்மா மீது நடவடிக்கைகள்லாம் செந்தில் பாலாஜியை விட மிகப்பெரிய பவர்ஃபுல் பர்சனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல சார். இவங்க மேல 2011 நினைக்கிறேன், 11-13 காலம், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்கும் பொழுது இந்த ஃபோர்ஜரி நடந்திருக்குது. அந்த எஃப்ஐஆர் கூட நான் உங்களுக்கு போன முறை ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அதுல தேதி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அவங்க சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க துணை முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதாக கூறி எங்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்தார் அப்படிங்கிறது வழக்கு. சார் வழக்கமா வந்து இந்த மாதிரி இது வந்து 420ங்கிற அஃபென்ஸ் கீழே வரும். இந்த மாதிரி பண மோசடி செய்யறது, வேலைக்கு வாங்கி மோசடி செய்யற வழக்குகள். இந்த வழக்குகள்ல
60 நாளைக்குள்ள விசாரணையை முடித்து காவல்துறை அதிகாரிகள் சார்ஜ் ஷீட் என்கிறத குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அதை எடுத்துட்டு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை நடத்தி தண்டனை வழங்கும். இதுதான் ப்ரொசீஜர். சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குகள்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலனா விசாரணையே நடக்காது, கோர்ட்டுக்கே கேஸ் வராது. எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மூலையில ஃபைல் அது பாட்டு கிடக்கும். சட்டப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம, அவ்வளவு பெரிய உயரதிகாரிகளின் துணை இல்லாம இந்த வழக்கு இப்படி நிலுவையில் போடப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு சாமானியனோட வழக்கு இப்படி கிடக்குமா? நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கவே நீதிமன்றம் விரட்டி அவர் இதுல சார்ஜ் ஷீட் போட வச்சு அவர் நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றத்துல பல மனுக்கள் போடப்பட்டு, ஒரு பிணை மனு இல்ல பல பிணை மனுக்கள் போடப்பட்டு இறுதியாக அவர் பதவியில் இருக்க மாட்டார் என்பதை கூறி அவர் பிணை எடுத்து வந்து விட்டு திரும்பவும் பதவியில் அமர்ந்து வைத்து அதையும் அகற்றி விட்டார்கள். இப்போது உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகள் பிறப்பித்து, நீங்க அமைச்சரா இருந்தீங்கன்னா சாட்சிகளை கலைக்கக்கூடும், அங்க ட்ரையல் ஒழுங்கா நடக்காதுங்கிறத சொல்லி அதை கூட வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நிக்கிதா வழக்குல சார்ஜ் ஷீட்டே போடல இது வரைக்கும். இது மிகப்பெரிய ஒரு அப்படியே வந்து பூதாகரமான ஒரு ரகசியமா காக்கப்படுது. இது காரணம் சிபிஐ அந்த வழக்கை விசாரிச்சு இந்த நிக்கிதாவிற்கு ஒரு உரிய தண்டனையை அந்த வழக்கில் பெற்றுத்தர வேண்டும்ங்கிறது என்னோட கோரிக்கை. சார், வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த நிக்கிதா தொடர்பா யாரும் ஒருத்தர் கூட முன் வந்து பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கல. இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குங்க, மேல கேஸ் இருக்கு. இது யாரும் வந்து இது நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட முன் வரலையே இந்த விஷயத்துல. சார் அதுல எங்களுக்கு பர்டிகுலரான டீடைல்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கல சார். அது போலீஸ் சார் வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அந்த 2 எஃப்ஐஆர் பொறுத்தவரைக்கும் கிடைச்சது. 2வது பொதுநல வழக்குங்கிறது எப்படின்னா, இப்ப அஜித் குமார் இறந்தது, அவரால் பாதிக்கப்பட்ட போலீசார் இந்த மாதிரி ஒரு பொது நோக்கத்துக்காக நம்ம வந்து இப்ப நானே இருக்கேன், எனக்கு அஜித் குமார் யாருன்னே தெரியாது, அவங்க அம்மா அப்பா தெரியாது, திருப்போணம் என் மாவட்டம் கிடையாது, என் சொந்த ஊர் சிவகாசி, விருதுநகர் மாவட்டம், நான் பிராக்டிஸ் பண்றது மதுரை. ஆனா அந்த பையன் பாதிக்கப்பட்டது உடனடியா தெரிஞ்சு அந்த குடும்பத்திற்கு முகம் தெரியாத ஆளா இருந்தா கூட நம்ம ஏதாவது செய்யணும்னு என் பேர்லயே வழக்கு செலவுகளையும் செஞ்சு வழக்கையும் தாக்கல் பண்ணி இன்றைக்கு அவர்களுக்கு இழப்பீடும் பெற்றுக் கொடுத்திருக்கோம். இது போன்ற பொது நோக்கத்தில் நம்ம வழக்கறிஞர்கள் முன்னிருந்து செய்யலாம். ஆனா ஒரு ஆளை பனிஷ் பண்றதுக்கு இந்த விஷயத்தில் இறங்கின பிறகு நாங்களே நேரடியா இறங்கி அதை செஞ்சோம் அப்படின்னா மோட்டிவ் இருக்கு, இதுல பொதுநல வழக்கு வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பொதுவா ஒரு நபர் நம்மளுடைய வழக்குல எதிரியா இருக்கும் போது அவருக்கு எதிராக பொதுநலத்தோட நான் இன்னொரு வழக்கு தொடறேன் அப்படிங்கிற வழக்கை வந்து நம்ம உடனடியா தொடுத்துற முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பொதுநல வழக்கு என்பது உண்மையிலேயே பொது நோக்கத்துக்காக இருக்கணுமே ஒழிய அவங்கள பிரைவேட்டா டார்கெட் பண்றதுக்கு இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒரு நபர் நீதிமன்றத்தை அணுகினால் அவருடைய வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் எடுத்து பர்டிகுலரா நீதிமன்றத்துக்கு நம்ம போகும்போது வெறுமனே வாயில நம்ம வந்து போய் சொல்லிட முடியாது. ஆவணங்கள் வேணும். எத்தனை வழக்குகள், எத்தனை புகார்கள், எல்லாமே ஆவணங்களா வேணும். ஆனா அந்த ஆவணங்களை நம்ம இப்ப கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா போலீசார் வந்து அவங்களோட பிடியில இருக்கிறதுனால இப்ப நம்ம போய் திருமங்கலத்துலதான் வந்து அந்த 2 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது வந்து அந்த பிரின்சிபல் கொடுத்த கம்ப்ளைண்ட்ங்கிறதுனால அது எப்படியோ வந்து அங்க இருந்து லீக் ஆகி வெளியே வந்து எல்லாத்தையும் சுத்திருச்சு. ஆனா மித்த கம்ப்ளைண்ட்ஸ் பாருங்க எதுவுமே அதுக்கப்புறம் வெளியே வரல. காரணம் போலீசார் கிடுக்குப்பிடி ஆயிட்டாங்க. நான் கூட ஒரு எஃப்ஐஆர் எடுக்கிறதுக்கு திருமங்கலம் காவல்துறை அதிகாரிகளை வந்து போய் பார்க்கறதுக்கு என்னோட ஜூனியர்ஸ் அமைச்சிருந்தேன். கோர்ட்ல போய் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். ஆனா இது சம்பந்தப்பட்ட எந்த ஆவணங்களையும் அவர்கள் தர மறுக்கிறார்கள். எதுவும் நமக்கு வந்து லேஸ்குள்ள கிடைக்கல. சோ நம்ம அதுக்குள்ள போயிட்டு இந்த வழக்குல டைவர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. சிபிஐ கண்டிப்பா அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து சென்று இந்த 2வது வழக்குல விசாரணை செய்யப்பட்டு இவ்வளவுக்கு முன்னால எத்தனை வழக்குல நம்ம தப்பிச்சிருந்தாலும் இந்த வழக்குல கண்டிப்பா தப்பு செஞ்சிருந்தா உறுதியா மாட்டுவாங்கிறத நான் நம்புறேன். ஜெயிலுக்கு போறது உறுதி, கண்டிப்பா உறுதி. ஜெயிலுக்கு போனா பெயில் கூட கிடைக்குதாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை கண்டினியூவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அந்த இன்னொரு டிரைவர் அவரு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்காரு இல்லையா, அதை கூட நான் வாதத்துல சொன்னேன். இந்த மாதிரி 5 நபர்கள் ஏற்கனவே அரசு செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 6வது நபரா சிபிஐ வந்து அவரை வந்து அக்யூஸ்டா சேர்த்திருக்கதா நீங்க சொல்றீங்க. அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல சொன்னேன். அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாங்க, அந்த சிபிஐ அதிகாரிகள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு குற்றவாளியை கைது செய் அப்படிங்கிற உத்தரவு போடவே முடியாது. அது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோட டிஸ்கிரிஷன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் அது. அதனால நீதிமன்றம் நாசுக்கு அன்னைக்கு என்ன சொல்லுச்சுன்னா, நேற்று விசாரணையில
அந்த 6வது நபர் பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா, அரெஸ்ட் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிறத அவர் விசாரணை அதிகாரி முடிவு செய்து கொள்வார், அதில் அவர் நல்ல முடிவெடுப்பார் என்பதை நான் நம்புகிறேன் அப்படின்னு நீதிபதி ஓப்பன் கோர்ட்ல சொன்னாரு. நாங்க ஏன் அந்த 6வது நபரை பிடிக்கணும்னு சொல்லி சொல்றோம்னா 102 விட்னஸ் இருக்காங்க, 103 ஆவணங்கள் இருக்கு. ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிடும், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த விட்னஸஸ் இருக்காங்க இல்லையா, ஹென்றி சாரோட முக்கியமான ஆர்குமெண்ட் அதுதான். அந்த 102 பேரும் பாதுகாக்கப்படணும். அவங்களுக்கு அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு குற்றத்திற்கு சாட்சிகள் கொடுக்கறதா அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றாரு. காரணம் என்னன்னா, இப்போ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த அம்மாவோட தம்பியவும் அந்த அம்மாவையும் போய் பல்வேறு தரப்புல இருந்து ஜாதி ரீதியா போய் நீங்க இதுல இந்த வழக்குல ரொம்ப கடுமை காட்டாதீங்க, கொஞ்சம் எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க, அவர் நம்ம ஜாதிக்காரு, இவர் நம்ம ஜாதிக்காரன்னு சொல்லி அவங்கள இன்டைரக்டா இந்த வழக்குல அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையும் கூட. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுல 2 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. சிசிடிவி கேமரா, எமர்ஜென்சி அலாரம், அது போன்ற பல்வேறு வசதிகளை தமிழக அரசு அதோட செலவுல செஞ்சு கொடுக்கணுங்கிற கடந்த உத்தரவை அமல்படுத்தி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் கூட இதுவரைக்கும் நான் அந்த பையன் நவீன், அந்த அவரோட சகோதரர், நேற்று வரைக்கும் நான் அவரை சந்திச்சது கூட கிடையாது, நேர்ல போன்ல பேசினது கிடையாது. நம்ம வழக்க நம்ம பொது நோக்கத்துக்காக போட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம். நேற்று தான் அந்த பையன் அவரோட உறவினர் மூலியமா நான் அங்க கோர்ட் முடிச்சுட்டு வரும்போது தேங்க்ஸ் சொன்னாப்ல. இந்த மாதிரி உங்களாலதான் இழப்பீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னாரு. நான் சொன்னேன், தம்பி எந்த விதத்திலையும் கட்சிகள் மாறலாம், இன்னைக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், நாளைக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும், ஆனா உங்க அண்ணனுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை தம்பி. எந்த விதத்திலையும் அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தண்டனை கிடைப்பதற்கு எதிராக நீங்க எந்த செயலில் ஈடுபட்டுறாதீங்க, அது உங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையாது, அதனால உறுதியா இருந்துங்க, நாங்களாம் உங்க பின்னாடி இருக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே போல இதே போன்ற அஜித் குமாரின் மரணத்தை போல இன்னொரு மரணம் தமிழகத்தில் இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களோட நடவடிக்கை தான் முக்கிய காரணம். நீங்க பயப்படாம தைரியம் அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் நேத்து. ஓகே சார், இது போன்ற ஒரு பொதுநல வழக்கு தொடுத்ததுக்கு உங்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், வணக்கம் சார்.